வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது த லோன் வுல்ஃப் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம அமேசான் பிரைம்காக சாட்டிரிக்கல் சூப்பர் ஹீரோ டெலிவிஷன் சீரீஸா உருவாக்கப்பட்ட த பாய்ஸ் சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 7ஓட முழு கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன எபிசோட்ல பாய்ஸ் ஃபீமேலால பேச முடியாததால மெஸ்மர்ன்ற சூப்பர் யூஸ் பண்ணி அவ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க முடிவு பண்ணாங்க. எம்எம் மெஸ்மர் அவனோட பொண்ணை மீட் பண்ண ஹெல்ப் பண்றான், அதனால அவனுமே எம்எம்க்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டான். மெஸ்மர் ஃபீமேலோட தாட்ஸை பார்க்க ட்ரை பண்ண ஃபீமேல் அவனோட கையை உடைச்சு விட்டுட்டான். கடைசியா பாய்ஸ் மெஸ்மரை யூஸ் பண்ணி ஃபீமேல் பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. மெஸ்மர் ஹோம்லேண்டர்ட்டே நேரா போய் பாய்ஸ் 4 பேரையுமே வீடியோ ஆதாரத்தோட மாட்டி விட்டுட்டான். இதான் போன எபிசோட்ல நடந்தது. சரி வாங்க இப்ப நம்ம த பாய்ஸ் சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 7ஓட முழு கதை விளக்கத்தை பார்க்கலாம். 8 வருஷத்துக்கு முன்னாடி வாக் கம்பெனில மிகப்பெரிய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருந்தது. அங்க புச்சருமே இருந்தா. அதுக்கு காரணம் அவனோட ஒய்ஃப் பெக்கா வாக்ல மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட சீனியர் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹோம்லேண்டரோட சோஷியல் அக்கவுண்ட்ஸை பெக்கா தான் ஹேண்டில் பண்றா. அவ பண்ற கிரியேட்டிவான போஸ்ட் எல்லாமே ஹோம்லேண்டருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டியில தான் புச்சர் ஃபர்ஸ்ட் டைமா பர்சனலா ஹோம்லேண்டரை மீட் பண்ணான். பிரசன்ட்ல ஆனி அண்ட் ஹியூவி மறுபடியும் மீட் பண்ணிக்கிறாங்க. அத புச்சர் தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். ஹியூவி அண்ட் ஆனி ஒரு ஹோட்டல்ல ரூமை புக் பண்ணி அங்க பர்சனலா பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனிக்கு ஹியூவி கூட இருக்கிறது பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஆனா ஹியூவி அவனை பத்தி பெருசா ஆனி கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்ல. அது ஏன்னு ஆனிக்கு புரியல. அதனால எதையாவது என் கிட்ட மறைக்கிறியான்னு கேக்குறா. ஹியூவி அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டான். ஹோம்லேண்டர் 7ஓட ஆபீஸ்ல பாய்ஸோட போட்டோவை பார்த்துட்டு இருக்கான். அப்ப புச்சர் போட்டோவை பார்க்கும்போது தான் அவனுக்கு ரேஸ் ஸ்டேடியம்ல அவனை முறைச்சு பார்த்துட்டு இருந்தது இவன் தானும் பெக்காவோட ஹஸ்பண்டும் இவன் தானும் தெரியுது. டீப்ப வாக் டிப்ப சாண்டஸ்கின்ற சின்ன சிட்டியை பாத்துக்கிறதுக்காக அனுப்பிட்டாங்க. ஏ ட்ரெயின் ட்ரைனிங் எடுத்துக்கும் போதே பயங்கரமா வாமிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா காம்பவுண்ட் வியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டதால அவன் உடம்பு மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. ஹோம்லேண்டர் த 7 மெம்பர்ஸ் எல்லாரையுமே த 7ஓட ஆபீஸ்க்கு கூப்பிட்டு இருக்கான். இப்ப எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. ஹோம்லேண்டர் டிரான்ஸ்லூசன்ட்ட கொன்னது, பாப்க்லா மெஸ்மர் எசிக்கியல மிரட்டினது இவன் தான் சொல்லி ஹியூவியோட போட்டோவை போட்டு காட்டுறான். அதை பார்த்த ஸ்டார்லைட்க்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஸ்டார்லைட் அவன் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, அவன் ஏன் பண்ணிருக்கணும்னு கேட்க ஹோம்லேண்டர் அதை ஏ ட்ரெயின் சொல்லுவான்னு சொல்ல ஏ ட்ரெயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஹோம்லேண்டர் அப்பதான் ஹியூவி போட்டோவை ஜூம் அவுட் பண்ணி ஏ ட்ரெயின் அவன் மீட் பண்ணதை காட்டுறான். அப்பதான் ஏ ட்ரெயினுக்கு ராபினை கொன்னதுக்காக அவன் பழி வாங்கிட்டு இருக்கான்னு தெரியுது. ஹோம்லேண்டர் ஹியூவிக்கு ஸ்டார்லைட்டும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதா நம்புறான். ஸ்டார்லைட் நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றா. ஆனா அதை ஹோம்லேண்டர் நம்பல. மேவ் அப்போ ஸ்டார்லைட்க்கு எதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அந்த ஹியூவி தான் இவளை யூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி ஸ்டார்லைட்க்கு சப்போர்ட் பண்றா. ஹோம்லேண்டர் மேவ் யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசினதை பார்த்ததே இல்ல. அதனால அவளுக்காக ஸ்டார்லைட்டை ஒன்னும் பண்ணாம விட்டுட்டான். ஹியூவி புச்சர்ட்ட வந்து இனிமேல் நான் வாக்ட தடுக்க போராட போறது இல்லைன்னு சொல்றான். புச்சருக்கு இதுக்கெல்லாம் காரணம் ஆனின்னு தெரியும். அதை ஹியூவியுமே ஒத்துக்கிட்டான். ஹியூவிக்கு அப்ப அவனோட அப்பா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ஆனா அதுல பேசினது ஏ ட்ரெயின். ஏ ட்ரெயின் ஹியூவிய உடனே அவனோட வீட்டுக்கு வர சொல்றான். இல்லனா அவனோட அப்பாவை கொன்னுடுவன் மிரட்டுறான். புச்சர் வீட்டையும் வாக் செக் பண்ணிருக்காங்க. அதோட எம்எம் அண்ட் ஃப்ரெஞ்சியோட எல்லா பேங்க் அக்கவுண்ட்ஸையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. எம்எம் அவனோட ஒய்ஃப்க்கு இப்போதைக்கு வீட்டுக்கு போக வேணான்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான். புச்சர் ஆனி தான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு மாட்டி விட்டுட்டதா நினைக்கிறான். அப்ப எம்எம் என்ன ஆனி பார்த்ததே இல்ல, அதனால அவளா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான். அப்பதான் மெஸ்மர் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான்னு எல்லாருக்கும் தெரியுது. ஹியூவி இப்ப அவனோட வீட்டுக்கு வந்துட்டான். அங்கதான் அவனோட அப்பாவும் இருக்காரு. ஏ ட்ரெயினும் அங்கதான் இருக்கான். ஏ ட்ரெயின் வேகமா செக் பண்ணி பார்த்துட்டு ஹியூவி தனியா தான் வந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஹியூவி அப்ப காம்பவுண்ட் வியை எடுத்து காட்டி என்கிட்ட அதிகமா காம்பவுண்ட் வி இருக்கு, அதை நான் உனக்கு தரேன், என்னோட அப்பாவை மட்டும் விட்டுடுன்னு சொல்லி டீல் பேசுறான். ஏ ட்ரெயினும் டெம்ட் ஆகி ஹியூவி அப்பாவை கிளம்ப சொல்லிட்டான். அவருமே அப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அப்புறம் திடீர்னு கிமிக்கோ டக்குன்னு வந்து ஏ ட்ரெயின் காலை தாறுமாறா உடைச்சிட்டா. ஹியூவியும் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு கிளம்பிட்டான். எம்எம்மோட ஒய்ஃப் மோனிக் எதுக்காக
மறுபடியும் புச்சர் கூட சேர்ந்தேன்னு சொல்லி எம்எம் தாறுமாறா கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. எம்எம்க்கு ஒரு பொண்ணு இருக்கா. எம்எம் அவனோட பொண்ணையும் ஒய்ஃபையும் ரொம்ப லவ் பண்றான். எம்எம் உடனே அவங்க ரெண்டு பேரையும் எதையும் எடுத்துக்காம வேகமா கிளம்ப சொல்றான். ஸ்டில்வெல் 95% செனட் மெம்பர்ஸ் ஆர்மிக்குள்ள சூப்ஸ் அனுப்ப ஒத்துக்க வச்சுட்டாங்க. சூப்ஸ் ஆர்மிக்குள்ள கொண்டு வர பென்டகன் குறைஞ்சபட்சம் 35 பில்லியன் வரைக்கும் தர தயாரா இருக்காங்க. ஹோம்லேண்டர் ஸ்டில்வெல் கிட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ண பெக்கான்ற பொண்ணு காணாம போயிட்டா, அதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்க ஸ்டில்வெல் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. டீப் இப்ப ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து அவ கூட என்ஜாய் பண்றான். அந்த பொண்ணு டீப்போட ட்ரெஸ்ஸை கரெக்டா சொல்றா. ஆனா டீப் ட்ரெஸ்ஸை கரெக்டா ரொம்ப யோசிக்கிறான். டீப்க்கு ஸ்டொமக்ல கில்ஸ் இருக்குன்னு அந்த பொண்ணு கேள்விப்பட்டிருக்கா. அதை பார்க்க ஆசைப்படுறா. அவனுமே ட்ரெஸ்ஸை கழட்டி அவனோட கில்ஸை காட்டுறான். அவ வேணும்னே டீப்போட கில்ஸ்குள்ள கையை விட்டு நோன்றா. ஏன்னா அதான் அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா டீப்க்கு அது பயங்கரமா வலிக்குது. அவ வேணும்னே டீப்க்கு பயங்கரமா வலியை ஏற்படுத்திக்கிட்டே பயங்கரமா அவன் கூட என்ஜாயும் பண்றா. புச்சர் இப்ப மெஸ்மரை தேடி கண்டுபிடிச்சிட்டான். மெஸ்மரும் தப்பிக்கிறதுக்காக ஓடி போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனா புச்சர் அங்க வந்து அவனை கண்டுபிடிச்சு இழுத்து போட்டு தாறுமாறா அவனை அடிக்கிறான். புச்சர் அடிக்கும் போது மெஸ்மரை தொட்டதுல அவனோட ஒய்ஃப் காணாம போயிட்டதால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு மெஸ்மர் தெரிஞ்சுக்கிட்டான். மெஸ்மர் உன்னோட ஒய்ஃபை கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். ஆனா புச்சருக்கு அதுல விருப்பம் இல்ல. அதனால கொடூரமா அடிச்சு மெஸ்மர் மூஞ்ச உடைச்சு அவனை அங்கேயே கொன்னு போட்டுட்டான். 8 வருஷத்துக்கு முன்னாடி புச்சரோட ஒய்ஃப் காணாம போய் சில நாளுக்கு அப்புறமா அப்ப CIA ஓட டெபுட்டி டைரக்டரா இருந்த கிரேஸ் மேலரி புச்சரை மீட் பண்ண வந்தாங்க. மேலரி ஒரு வீடியோவை புச்சருக்கு போட்டு காட்டுறாங்க. அதுல பெக்கா ஹோம்லேண்டர் கூட சேர்ந்து ஒரு ரூம்குள்ள போறா. உள்ளே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருந்தா. வெள்ள பெக்கா முழுசா கசங்கின மாதிரி தான் வந்தா. இது நடந்ததுக்கு அப்புறம் தான் ரெபேக்கா காணாம போயிட்டா. மேலரி பெக்காக்கு நடந்ததுக்கு பழிவாங்க ஹெல்ப் பண்றேன்னு புச்சருக்கு வாக்கு கொடுக்கறா. ஹியூவி ஆனிக்கு கால் பண்றான். ஆனா ஆனி கால் அட்டெண்ட் பண்ணல. டீப் சூப்பர் மார்க்கெட்ல இருக்க ஃபிஷ் டிவிஷனுக்கு போறான். அங்க உயிரோட இருக்க ஒரு லாப்ஸ்டர்ட்ட பேசுறான். உடனே அதை காப்பாற்ற முடிவு பண்ணி அதை வாங்கலான்னு பாக்குறான். டீப் அந்த லாப்ஸ்டரை ஒர்க்கர்ட்ட கேட்டதும் ஒர்க்கர் அந்த லாப்ஸ்டரை எடுத்து பட்டுன்னு அதை கொன்னுட்டான். பாய்ஸ் அவங்க ஃபேமிலியை இப்போதைக்கு அவங்க கூடவே வச்சுக்கிறாங்க. அங்க புச்சரும் வரான். புச்சரை பார்த்த மோனிக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. ஒரு அறையும் அவனுக்கு கொடுக்கறா. எம்எம் புச்சர் கிட்ட நீ ஹோம்லேண்டருக்காக மட்டும்தான் ரேனாரோட டீலுக்கு ஒத்துக்கலன்னு தெரியும். இப்ப என்னோட ஃபேமிலியும் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால ரேனார் கிட்ட ஹெல்ப் கேளு, வேற வழி இல்லைன்னு சொல்றான். ஹோம்லேண்டர் டாக்டர் ஓகல்பாம்ன்றவரை மீட் பண்ண அவரோட மேன்ஷனுக்கே வந்திருக்கான். ஓகல்பாம் வாக்டோட ரிட்டையர்டு சயின்டிஸ்ட். ஹோம்லேண்டரை லேப்ல வச்சு வளர்த்ததே அவர்தான். டாக்டர் ஓகல்பாம் நீ பெக்கா பத்தி கேட்க தானே வந்திருக்க. ஸ்டில்வெல்ட்ட நீ கேட்டது எனக்கு தெரியும்னு சொல்றாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி ஹோம்லேண்டரும் பெக்காவும் ஒன்னா இருந்ததால பெக்கா பிரெக்னன்ட் ஆகிட்டாங்க. அதுவும் சூப்பர் பவர்ஸோட அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருந்தது. எல்லாருமே சூப்ஸால சூப் குழந்தைகளை இயற்கையா உருவாக்க முடியாதுன்னு தான் நினைச்சாங்க. ஆனா நேச்சரை எல்லா நேரத்திலயுமே ஹியூமன்ஸால கணிக்கவே முடியாது. பெக்காவோட பேபி ரொம்ப வேகமாவே வளர்ந்துட்டு இருந்தது. வாக்ட் பெக்கா கிட்ட நடந்ததை பத்தி அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பெக்காவோட குழந்தை வெளில வர ரொம்ப கஷ்டப்பட்டது. எக்கச்சக்க பிளட் லாஸும் ஆச்சு. பெக்கா பிளட் லாஸால அங்கேயே இறந்துட்டா. குழந்தையாவது காப்பாத்தலான்னு பார்த்தாங்க. ஆனா அதுவும் முடியல. டாக்டர் ஓகல்பாம் ஹோம்லேண்டரை லேப்ல வளர்த்ததுக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு. அவன் ஒரு ஃபேமிலியில வளர்ந்திருந்தா கண்டிப்பா ஒழுங்கா வளர்ந்திருப்பான்னு நினைக்கிறாரு. புச்சர் ரேனாருக்கு கால் பண்ணிட்டான். அதனால ரேனாரும் ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. ரேனார் எம்எம்மோட ஃபேமிலியை சேஃபான இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாங்க. ரேனார் ஹியூவி அப்பாவையும் சேஃப் பண்ண கூப்பிட்டு போறாங்க. புச்சரும் டீல் படி ரேனார்ட்ட காம்பவுண்ட் வியை கொடுத்துட்டான். ஆனி இப்ப ஹியூவிக்கு கால் பண்ணி எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு என்ன நேர்ல மீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுன்னு சொல்றா. ரேனார் அவங்களோட ஆபீஸ்க்கு ஸ்டில்வெல வர வச்சு காம்பவுண்ட் வியை காட்டி நீங்க பண்ணிட்டு இருக்க ஃப்ராடு தனம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிட்டு இப்போதைக்கு நீங்களே சூப்ஸ மிலிட்டரிக்குள்ள வரவிடாம பின்வாங்கிடுங்க, இல்லனா எல்லாத்தையும் பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்றா. திடீர்னு ரேனார CIA ஓட கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கூப்பிடுறாங்க. CIA டெரரிஸ்ட் எல்லாம் போட்டு தள்ள ஒரு ஆபரேஷன் ஒன்ன நடத்தி இருக்காங்க. சோல்ஜர்ஸ் அந்த ஆபரேஷன்ல எல்லா டெரரிஸ்டையுமே போட்டு தள்ளினாங்க. கடைசியா நகீப்னு ஒருத்த மட்டும் இருந்தான். அவன் ஒரு சூப்பாவை அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த மொத்த இடத்தையுமே பிளாஸ்ட் பண்ணிட்டான். கடைசியா அவனுக்கு மட்டும் ஒன்னும் ஆகாம ஒரு டேமேஜும் இல்லாம வெளில வந்துட்டான். அப்பதான் CIAக்கு சூப்ல டெரரிஸ்ட்லாம் இருக்காங்கன்னு தெரிய வருது. அது ரேனாருக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஹியூவி ஆனியை வந்து மீட் பண்றான். ஆனியால ஹியூவி ஏமாத்தினதை தாங்க முடியல. ஹியூவி ஆனி போலீஸ்ல ஒப்படைக்க கூப்பிட்டு போறா. அப்ப ஹியூவி நீ அதை பண்ணா என்ன வாக்ட் உடனே கொன்னுடுன்னு சொல்றான். ஆனிக்கு ஒன்னும் புரியல. அப்பதான் காம்பவுண்ட் வி பத்தியும் சூப்ஸ் யாரும் நேச்சுரலா கிரியேட் ஆகலன்றத பத்தியும் சொல்றான்.
ஆனி ஹியூவியை அரெஸ்ட் பண்ண பாக்குறதால மறைஞ்சிருந்த புச்சர் டக்குன்னு புல்லட்ஸால ஆனியை ஷூட் பண்ணி தள்ளிட்டு ஹியூவியை காப்பாத்தி அங்க இருந்து கூப்பிட்டு போறான். ஸ்டார்லைட் சூப்ன்றதால புல்லட்டால அவளுக்கு ஒன்னும் ஆகல. இதோட த பாய்ஸ் சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 7 முழு கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது எஸ்கே. டாடா, பாய் பாய்.